சந்தோஷமா இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நம்மளுடைய பிள்ளைகளுக்காக வசனங்களை வைத்து நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துல 5வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், 2 வசனங்களை நம்ம பார்க்கலாம். இதை நம்ம சென்ற மாதத்திலும் நம்மளுக்காக ஜெபிக்கும் போது அந்த காரியங்களை நினைத்து ஜெபித்தோம். ஆவியானவர் இந்த முறை நம்மளுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது இந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்க சொன்னார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு 2 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம பிள்ளைகளுக்கு அவங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருள் செய்யணும். 2வது அவர்களுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணும். 3வது அவங்க கர்த்தரையே சார்ந்திருந்து நடக்கிறவர்களா இருக்கணும். சோ கர்த்தரை சார்ந்திருக்கும் போது இந்த 2 காரியங்களும் தானாய் நடக்கும். ஆனாலும் பெற்றோர்களாகிய நமக்கு அவர்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. ஆசீர்வாதம் தங்கட்டும் அவர்கள் தலையின் மேலே. இதுவரைக்கும் எங்களையும் அறியாமல் எங்களுடைய பிள்ளைகளை சபித்திருப்போமானால், எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது தீங்கிழைக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் செய்திருப்போமானால் தயவாய் மன்னிங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இணைந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகள் உங்களையே சார்ந்து இருக்கணும், மனிதர்களை அல்ல, உலகத்தை அல்ல, உண்மையை சார்ந்து நடக்கிற வாழ்க்கையே எங்க பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அவங்க எந்தெந்த காரியத்தை எடுத்து செய்யறாங்களோ அதை நீர் வாய்க்க பண்ணி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கப்படட்டும் ஆண்டவரே, இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் எப்பொழுதும் உம்மை மட்டுமே சார்ந்திருந்து உம்முடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் இருக்க, உம்முடைய சத்தத்துக்கு மட்டுமே கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த இரவு வேளையிலே ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறேன். சுகம் தங்குவதாக, பலன் தங்குவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக. யார் யார் வீடு கட்டுகிறதுக்கு பணம் இல்லை என்று நினைத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ இயேசுவின் நாமத்தினால, அப்பா, காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனா உன்னுடைய பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்ற வசனத்தின்படி அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே எவ்வளவு பண தேவைகள் இருக்கிறதோ சரியான நேரத்தில் என் கர்த்தர் கட்டவிழ்த்து அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அவங்களோட இருங்க, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.